ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் அரிசி மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. இப்போ இது கூடவே ஸ்பூன் ஃபுல்லாக 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. கருப்பு எள் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக நான் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கல. நீங்கள் வந்து நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா எண்ணெயை கூட லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சுக்க போகிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மிதமான சூட்டில் நம்ம தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு மாவு கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி, அதாவது தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு பொடியாக கருவேப்பிலையை கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். மாவு வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்போ நான் மாவு வந்து ஊற வைக்க போகிறேன். ரவை வந்து ஊறிச்சுன்னா கொஞ்சம் மாவு வந்து லைட்டாக இருக்கும், ரொம்ப இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம மாவு எடுத்து கையில் வந்து உருண்டை பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணும்பொழுது விரிசல் இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நான் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும். 10 நிமிஷம் நான் வந்து மாவை பிசைஞ்சு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம மாவை எடுத்து உருண்டை பண்ணி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருண்டை பண்ணதுக்கப்புறமா சும்மா அப்படி கையில் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இப்படி கையில் சும்மா அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். கையில் வந்து ஒட்டாமல் இருக்கான்னு பாருங்கள். ஒரு வேளை லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெயோ இல்லை வெண்ணெயோ நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் ஸ்நாக் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா மாவையும் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடாயிலையும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். தீ வந்து ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் மொத்தமாக நம்ம தட்டி இருக்கோம். அதனால் தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மேலே வந்து சீக்கிரமாக கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது, நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மொத்தமாகவே நம்ம தட்டி போட்டிருக்கிறதுனால ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். உள்ளே நல்லா வெந்து வரணும். மேலேயும் கலர் கரெக்டாக வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக. 10 நாள் ஆனாலும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எழும்புறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் ஹோல்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எழும்பாமல் வரும். கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு, உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் வந்து இதை எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். எண்ணெயை வந்து ரொம்ப காய வச்சிடாதீங்க முதல் டைம் போடும்பொழுது, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும் எண்ணெயில் போட்டதுமே. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு கொஞ்சம் ரவை 2-3 ஸ்பூன், ரவை இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ரவை சேர்த்து செய்யும்போது நல்லா மொறு மொறுன்னு இன்னும் சூப்பராக இருக்கும்.
மற்ற பொருள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான் நம்ம சேர்த்துருக்கோம், உப்பு காரம் எல்லாம். இதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து இந்த அரிசி மாவு கூட நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எண்ணெயில் பொரிக்கும் பொழுது கருவேப்பிலையை நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துடும் பாருங்கள். அப்போ சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு சூப்பராக நம்ம ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம் அரிசி மாவை வச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் கரெக்டான சைஸில் நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு ஸ்நாக் கூட வந்து நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து 200 கிராம் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த தட்டு ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் 1 கிலோ அரிசி மாவெல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப நிறையா செய்யலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் உருட்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கலாம். அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட தட்டிக்கலாம். ஆனால் இந்த ஸ்நாக் இந்த மாதிரி சின்னதாக தட்டி செய்யும் போது தான் சூப்பராக இருக்கும். மாவை பிசைஞ்சு கொண்டு போய் வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நீங்கள் உருட்டி அழகாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். நிறைய பேர் சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கை இந்த முறை தீபாவளிக்கு உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.